ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் முருகேஷ் நேச்சுரல் லைக்கர். இங்கே பாருங்கள், இப்போ என்ன பார்க்க வந்திருக்கேன். நான் ஒரு நாகர்கோவிலில் மார்த்தாண்டம் சைடு ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்தோம். பார்த்தீங்கன்னா இங்கே பலா மரம். வாவ், அதாவது மரம் ஃபுல்லாகவே காயாக இருக்குது. இதை பார்த்த உடனே கண்டிப்பாக அந்த தகவலை போடணும்னு சொல்லி கண்டிப்பாக தோணுச்சு. பாருங்கள், பார்த்தீங்கன்னா இந்த பலாமரம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். பாருங்கள், இந்த மரத்துடைய கிளையில் பாருங்கள், பெரிய மரம்லாம் மரத்தினுடைய கிளையில் எந்த ஒரு காயோ எதுவுமே கிடையாது. ஆனால் மரத்துடைய அந்த தடிமனான அந்த தண்டு கிளைகள்லாம் பார்த்திங்கன்னா கிளைகளில் தான் இந்த பலாமரம் பூக்குது. பாருங்கள், இதுதான் பலாமரத்துடைய பூ. பாருங்கள், இந்த மாதிரி தான் பூக்குது. பலாமரம் பூத்து பூ வரும்போதே பார்த்திங்கன்னா இதில் பிஞ்சும் சேர்ந்து தான் வருது. இதுதான் அந்த பிஞ்சு பார்த்திங்கன்னா. அப்புறம் அதில் சில பிஞ்சுகள் இந்த மாதிரி வெம்பி போயிடுது. ஆனால் நிறைய பிஞ்சுகள் இது காயை தான் கொடுக்குது. அப்புறம் இது ஒவ்வொரு பருவம் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்க பலா குட்டியாக இருந்து, அப்புறம் அது குட்டியாக இருக்கக்கூடிய இந்த பலா பிஞ்சை கூட்டு கூட வைக்கலான்னு சொல்கிறாங்க. டேஸ்ட்டாக இருக்கும், கூட்டு வச்சு சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. நம்மளாம் பழம் தான் சாப்பிட்ருப்போம். நான் இங்கே அவைலபிளாக இருக்கவங்க பலா காயை கூட்டு வச்சு சாப்பிடுவாங்களாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது அதோடைய அடுத்த பருவம். பாருங்கள், அதோட கொஞ்சம் பெருசாகி அடுத்து பார்த்திங்கன்னா அதை விட பெருசாகி இப்படி அடுத்து கடைசியில் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பலாப்பழமாக ஒரு சிறிய கொம்பில் பெரிய பலாப்பழம் காய்ச்சல் கொடுக்கு. நிஜமாக தமிழருடைய பண்பாட்டில் முக்கணிகளில் ஒன்றுங்க இந்த பலாப்பழம். அதாவது பலாப்பழம் பார்த்திங்கன்னா யாருமே வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, வேண்டான்னு சொல்லக்கூடாத அளவுக்கு ஒரு அடிப்படையான ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஃப்ரூட்டு தாங்க பலாப்பழம். பார்த்திங்கன்னா இது வருஷம் ஃபுல்லாக கிடைக்காது. அதாவது சீசன் நல்லா தான் கிடைக்கும். பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை இந்த சீசனில் பார்த்திங்கன்னா அதிகமாக பலாப்பழம் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக லைஃப்பில் பலாப்பழம் சாப்பிட்டவங்க யாருமே அதை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு ஸ்வீட்டான ஃப்ரூட் பலாப்பழம். பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. அதாவது வறுக்க, கூளம், சக்கை, செம்பருத்தி, இப்படி மனுஷங்கள் எப்படி வெரைட்டி இருக்காங்களோ அதே மாதிரி பலாப்பழத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது. பார்த்திங்கன்னா அதில் முக்கியமாக செம்பருத்தி அதில் டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மரம் வறுக்கை மரமாக, அதாவது நிறைய விதம் இருக்குது. வறுக்கை செம்பருத்தின்னு சொல்லி கொத்து கொத்தாக வச்சுருக்கு பாருங்க மரம் ஃபுல்லாகவே. ஸோ பலாமரம் எங்கே வளரும்னு சொன்னால் எல்லா வெதர் கண்டிஷன்லேயும் வளரும். அதாவது வெயில் ஏரியாவிலையும் வளரும், மலர்கள் ஏரியாவிலையும் வளரும். ஸோ பலாமரம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வச்சு வளர்க்கக்கூடிய ஒன்று. நீங்களும் பலாமரத்தை வச்சு ஒரு 2 or 3 இயர்ஸில் காய்க்க ஆரம்பிச்சிடும். நீங்களும் இதனுடைய பயன் எடுத்து சாப்பிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், வாவ், சச் அமேசிங். பாருங்கள், இந்த மரத்துடைய அடி மரத்தில் இருந்து பாருங்கள் மேலே வரைக்கும் ஃபுல்லாக பழம் தான். வாவ், வாஸ். அடி மரத்துலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த தண்டுலேருந்தே கொத்து கொத்தாக காய்ச்சி பார்த்திங்கன்னா மரம் ஃபுல்லாகவே காயாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த மரத்துடைய கிளைகளில் அதனுடைய நுனிக்கிளைகளில் பார்த்திங்கன்னா மற்ற மரங்கள்லாம் நுனிக்கிளைகளில் தான் பூத்து காய்க்கும். அங்கெல்லாம் எந்த ஒரு பூவும் இல்லை. அதாவது மரத்துடைய தண்டில் மட்டும் பார்த்திங்கன்னா காயெல்லாம் காய்ச்சி தொங்குது. ஸோ பாருங்கள், இதனுடைய படைப்பில் இதுவும் ஒரு அதிசயம் மாதிரி தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நன்றி.